ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இவர் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு யங்ஸ்டர், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்த ஒரு யங்ஸ்டர். இவருக்கு நியூஸ் தெரிய வருது, தன்னோட ஏரியாவில் ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு தெரிய வருது. இவர் என்ன முடிவு பண்றாரு? ஓகே, நாமளும் ஜாயின் பண்ணலான்னு போறாரு. பேனர் எடுத்துக்கிட்டு போறாரு. எதுக்கு போறாரு? இந்த ப்ரொட்டஸ்ட்ல நம்மளோட வாய்ஸும் கேட்கணும், கலந்துக்க போறாரு. பட் இந்த யங்ஸ்டருக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த கூட்டத்துல அவர் தலைக்கு மேல சில ட்ரோன் ஃப்ளை ஆகலாம். பக்கத்துல ஒரு வேனை பார்க் பண்ணிட்டு அந்த வேனுக்குள்ள ஒரு ஸ்கிரீன்ல உன்னோட ஃபேஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். உன் ஃபேஸ் மட்டும் கிடையாது, இந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துற எல்லாரோட ஃபேஸையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த வேனுக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்க என்ன பண்ணலாம்? ஃபேஸ் ரெகாக்னிஷன் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் யோசிக்க முடியல. ஜஸ்ட் ப்ரொடெஸ்ட் சைட்டை ரெக்கார்ட் பண்றாங்க. என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தவங்க ஃபேஸா ஸ்கேன் பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். எந்த டேட்டா பேஸ்ல கம்பேர் பண்ணலாம்? போலீஸ் சில செட் ஆஃப் டேட்டா பேஸ் வச்சிருக்கலாம்ல. டேட்டா பேஸ் மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸ் வச்சிருக்கலாம். அடிக்கடி தப்பு பண்ற பர்சன்ஸோட லிஸ்ட் வச்சிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் அவங்க யாருன்னு அவங்க அடையாளத்தை ஈஸியா கண்டுபிடிக்க டெக்னாலஜி டூல் போலீஸ் கிட்ட இருக்கு. உங்களுக்கு புரியுதுல? கன்வென்ஷனலா பார்க்கும்போது ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்கும், அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்டிங் வேற. பட் இந்த ரெக்கார்டிங்ல ஒவ்வொரு ஃபேஸையும் என்ன பண்ண முடியும்? அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு இவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இப்படி ஐடென்டிஃபை பண்றது கரெக்டா தப்பா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பேசின ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட யங்ஸ்டர். இது ஃபிக்ஷன் இல்ல. இப்போ பேசின எல்லா விஷயமும் எங்க நடந்துச்சு? சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்துச்சா? எஸ். சோ இந்த ப்ரொடெஸ்ட்ல ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸே அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜி. அதுவா ஒவ்வொரு ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணும். ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ண டேட்டா பேஸ்ல இருந்து இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகுது என்ன பண்ணும்? செக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த டேட்டா பேஸ் என்னவா இருக்கலாம்? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கிற லிஸ்ட் ஆஃப் கிரிமினல்ஸா இருக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல ஆதார் கார்டு டேட்டா வந்து தேட முடியும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஸோ இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட்ல டெக்னாலஜி பேஸ்ட் சர்வேலன்ஸ் ஆபரேஷனை போலீஸ் டெப்ளாய் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட்ல டெக்னாலஜி பேஸ்ட் சர்வேலன்ஸ் ஆபரேஷன் டெப்ளாய் பண்றாங்க போலீஸ். அண்ட் உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிற ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாமே யாரோடது? பிரைவேட் கம்பெனியோடது. அப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி என்ன பண்ண முடியும்? பொதுமக்களோட டேட்டாவை அசஸ் பண்ண முடியும், அவங்களோட ஃபேஸ் ஐடியை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெஸ்ட் நடக்கும்போது அங்க ப்ரொடெஸ்டர்ஸோட ஃபேஸை போலீஸ் ஸ்கேன் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை அவரோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அவர் யாருன்னு அவரோட ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கூடாதா? போலீஸ் கிட்ட இருக்கிற கிரிமினல் டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் கூட அந்த இண்டிவிஜுவலோட போட்டோ கம்பேர் பண்ணி பார்க்க ரைட்ஸ் உண்டா இல்லை? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஜென்ரலா சொல்லணும்னா, இந்த ஃபேஷியல் ரெகாக்னிஷன் சிஸ்டம் இதை கவர்ன் பண்றதுக்கு, ரெகுலேட் பண்றதுக்கு, இல்லை எப்படி யூஸ் பண்றதுக்கான ஸ்பெசிஃபைட் லா எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு கிடையாது. ஜென்ரலா பார்த்தா கிடையாது. அதை ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு ஆக்ட் வரும் தான் நம்ம எய்மே. இப்போதைக்கு கிடையாது. பட் இப்போ இருக்கிற சில லாஸை வச்சுக்கிட்டு சில பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்ப இந்த ஆக்டை வச்சு பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவலோட ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு இண்டிவிஜுவல் ஃபேஸ்ன்றது அதோட பர்சனல் டேட்டா, அதை ரெக்கார்ட் செய்ய முடியாது. இது ஒன்று. பட் என்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு? ஒரு ஸ்டேட் நினைச்சா அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. சிட்டிசன்ஸ் டேட்டாவை நினைச்சா அது என்ன பண்ண முடியும்? ப்ராசஸ் பண்ண முடியும். பட் வித் சர்டன் எக்ஸம்ஷன். பட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஸ்டேட் நினைச்சா ஃபேஸை ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, பட் எதுக்காக? எந்த பர்பஸ்க்காக? ஒன்லி டு ஐடென்டிஃபை தி கிரிமினல். ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட் 2022 அந்த ஆக்ட் படி அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணலாம்? பயோமெட்ரிக்ஸோ ஒரு பர்சனோட பர்சனல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். பட் எதுக்காக? அரெஸ்ட் பண்ண குற்றவாளி, ப்ரொடெஸ்ட் பண்றவங்க கிடையாது. ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த அரெஸ்ட் பண்ண கன்விக்ட் இருக்காருல்ல, அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? நம்ம டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரிமினல்ஸை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை யாருன்னு தெரியாத ஒரு கன்விக்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயத்துக்கு ஸ்டேட் கேன் யூஸ் தி பர்சனல் டேட்டா. So this is the exemption. இப்போ கம்பேர் பண்ணி பாருங்களேன், அந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ண யங்ஸ்டர்ன்றவர் யார் கிடையாது? He is not criminal. ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக ஒரு கேதரிங்க்கு ஒரு சேர்றாரு. அது பொலிட்டிக்கல் கேதரிங்கா இருக்கலாம். ஸோ ஒரு ஆர்டினரி ப்ரொடெஸ்ட், ஒரு ஏதோ ஒரு டிமாண்டுக்காக கேதர் ஆகிறவங்க they are not criminals. அப்போ ஆர்டினரி பீப்புளோட ஃபேஸை ரெகாக்னைஸ் பண்றதுக்கு போலீஸ்க்கு அந்த ப்ரொடெஸ்ட்ல எப்படி லீகல் பேசிஸ் கிடைச்சது? ஸோ ஓகே இல்ல, கிளியர் இல்ல? இப்போ இந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். ப்ரொடெஸ்ட்டுக்கு போனா கண்டிப்பா ஸ்டேட் சர்வேலன்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணும். நம்மளுடைய ஃபேஸை வந்து ஸ்டேட் என்ன பண்ணும்? ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ் ரெகாக்னிஷன் டெக்னாலஜி பயன்படுத்தணும் நமக்கு தோணுச்சுன்னா நம்மளோட பிஹேவியர் எப்படி மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கேர்ளுக்கு வந்து ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ண ஆசையா இருக்கு. பட் மைண்ட்ல என்ன ஓடலாம்? அங்க கேமரா இருக்கும், மானிட்டர் பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய ஐடென்டிட்டி தெரியும். நான் ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னோட வாய்ஸையும் கேட்கணும், அவ்வளவுதான். கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் என்ன ஆகுது? அந்த கூட்டத்துல இருந்து என்ன மட்டும் நான் யாருன்னு அவங்களால ஸ்டேட்னால ரெகக்னைஸ் பண்ண முடியும்னா வீட்டை விட்டு ப்ரொடெஸ்ட்டுக்கு போவாங்களா? ஈவன் அவங்க அரெஸ்ட் பண்ணல, கேமரா வைக்கல, எதுவுமே பண்ணல. பட் அந்த ஐடியா என்ன பண்ணும்? பாயிண்ட் புரியுதுல? இது வரைக்கும் அவங்கள ஸ்கேன் பண்ணவே இல்லை, அந்த கேர்ளை ஸ்கேன் பண்ணவே இல்லை. பட் ஸ்கேன் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஐடியாவை என்ன பண்ணுது? இந்த கேர்ளோட டிசென்ட் பிஹேவியர் என்ன பண்ணுது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுக்கு பேர் வந்து சில்லிங் எஃபெக்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட் இஸ் சில்லிங் எஃபெக்ட்? இந்த கேர்ளுக்கு ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லா அசம்பிள் ஆகிறதுக்கான லீகல் ரைட்ஸ் இருக்கு. பட் லீகல் ரைட்ஸ் இருந்தும் அந்த ரைட்ஸை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்? ஒரு பயம் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சிட்டிசனோட மைண்ட் செட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக்கிடுவார். இல்ல ப்ரொடெஸ்ட்டுக்கு போக வேணாம், போனா நம்ம யாருன்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு சிட்டிசனோட மைண்ட் செட்டுக்குள்ளே என்ன உருவாகுது? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த ஐடியா புரியுதுல? ஜென்ரலா என்ன யோசிப்போம்? கன்வென்ஷனலா இப்போ நாம ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கு போறோம். ப்ரொடெஸ்ட்டுக்கு போகும்போது போலீஸ் நம்மள ஸ்டாப் பண்ணுது. அப்ப ஸ்டாப் பண்ணும்போது
இவங்களோட ஃப்ரீடம் அஃபெக்ட் ஆகுதா? இது கன்வென்ஷனல். பட் இப்போ என்ன ஆகுது? அந்த பயமே நம்மள ஸ்டேட் பனிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்மள ஸ்டேட் மானிட்டர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் என்ன பண்ண வைக்குது? அவங்களுடைய ஃப்ரீடம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது இல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கோ போட ஸ்டாப் பண்றாங்கன்னா மெயின் ரீசன் ரைட் டு பிரைவசி. ஒரு ஈவெண்ட்லயோ ஒரு இஷ்யூலயோ பார்ட்டிசிபேட் பண்றது வழியாக நம்ம ஃபேமிலி லைஃபோட பிரைவசி டிஸ்டர்ப் ஆகிடும். அந்த பிரைவசி டிஸ்டர்ப் பண்ற ஒரு டூல் தான் சர்வேலன்ஸ் டூல். இதை விட்டுருங்க, இன்னொரு ஆங்கிள் யோசிங்க, ஆப்போசிட் ஆங்கிள் யோசிங்க. போலீஸ் யோசிக்கலாம்ல, ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது, அந்த ப்ரொடெஸ்ட்ல கலவரம் உருவாகலாம். அப்ப கலவரத்தை தடுக்கிறதுக்கு எது முக்கியம்? சர்வேலன்ஸ் முக்கியம் யோசிக்க முடியல. ஒரு ஸ்டேட் நினைச்சா சர்வேலன்ஸை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்ல. ஒரு பாயிண்ட் புரியுதுல. ஒரு கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்ப யாரு குற்றம் பண்ண போறாங்க, யார் வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னாலஜி தேவைப்படலாம்ல. சர்வேலன்ஸ் முக்கியம் பேச முடியும்ல. அப்ப இந்த ஆர்குமெண்ட் எப்படி கவுண்டர் பண்றது? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் சொல்லலாமா? ப்ரொபோர்ஷனாலிட்டி டெஸ்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, போலீஸ் ஒரு சிச்சுவேஷன்ல சர்வேலன்ஸை பயன்படுத்த போறோம்னு முடிவு பண்றாங்களே, அதுக்கான வேலிட் ரீசன் இருக்கா? அதுக்கான லெஜிட்டிமேட் கோல் இருக்கா? இந்த கோலுக்காக, இந்த விஷயத்துக்காக சர்வேலன்ஸ் பண்ண போறோம், அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் இல்லையா? ஒரு சர்வேலன்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்துறதுன்றது ஒட்டுமொத்த மக்களோட பிரைவேசி அஃபெக்ட் ஆகுது. அப்ப பிரைவேசி டிஸ்டர்ப் பண்ணி அதை கொண்டு வரணும்னா அந்த அளவுக்கு உங்க ரீசன் வேலிடா இருக்கா? அந்த அளவுக்கு பெரிய காரணமா இருக்கா? வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லாததுனால தான் சர்வேலன்ஸை பயன்படுத்துறீங்களா? சி ஃபார் எக்ஸாம்பிள் சிஜேபி ப்ரொடெஸ்ட். இந்த ப்ரொடெஸ்ட்குள்ள நடக்கிற வயலன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும். யார் சொல்றா? போலீஸ் சொல்றாங்க. அந்த ப்ரொடெஸ்ட்ல நடக்கிற வயலன்ஸை குறைக்க ஆசைப்படுறோம், பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ண ஆசைப்படுறோம். அந்த கூட்டத்தில் உண்மையாவே எந்த இண்டிவிஜுவல் தப்பான வாய்ப்பு இருக்கு? ஆல்ரெடி கிரிமினல் இருக்காங்களா? அதை மானிட்டர் பண்றதுக்கு தேவைப்படுது. இந்த எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு சர்வேலன்ஸை தவிர்த்துட்டு வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? அங்க போலீஸை நிக்க வச்சு வழக்கமா பண்ணுவாங்களே கன்வென்ஷனலா, அப்சர்வ் பண்ணாலே போதும்ல. உங்களோட கன்வென்ஷனல் போலீசிங்னால இந்த விஷயத்தை தடுக்க முடியாதா? ஸோ பாயிண்ட் புரிஞ்சுல. ஸ்டேட் கிட்ட ஒரு வேலிட் ரீசன் இருக்கா? ரெண்டாவது, வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லையா? இந்த ப்ரொபோஷனாலிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சர்வேலன்ஸ் பண்ணலாம்ல. இப்ப அடுத்த பாயிண்ட், ஒருவேளை போலீஸ் சர்வேலன்ஸ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க, அந்த சர்வேலன்ஸை பிரைவேட் பண்ணலாமா? அப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி சர்வேலன்ஸ் பண்றாங்கன்னா ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட போட்டோஸ் எத்தனை நாளைக்கு பயன்படுத்தலாம்? அந்த ப்ராசஸிங்க்கு யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க? ரொம்ப முக்கியமானது அவங்களோட சர்வேலன்ஸ் டெக்னாலஜி. அந்த பிரைவேட் கம்பெனியோட சர்வேலன்ஸ் டெக்னாலஜி எந்த அளவுக்கு அக்யூரேஸா ஒர்க் ஆகுது? வாட் இஸ் தி ரீசன்? சம்டைம்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் உருவாகலாம்ல. ஒரு கூட்டத்துல ஒரு பர்சனை பாக்குறோம், கம்பேர் பண்றோம் டேட்டாஸ் கூட, இவரோட ஃபேஸும் இந்த கிரிமினல் ஃபேஸும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு தப்பா கூட சென்ட் பண்ணிருக்கலாம்ல. சோ தப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிறாருன்னு காட்டிடுது, ஃபால்ஸ் பாசிட்டிவ். எஸ் இவர் கிரிமினல் தான் சொல்லிட்டு தப்பா சொல்லுது. அப்ப என்ன ஆகலாம்? அந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு இன்னோசன்ட் பர்சன் கிரிமினலா மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஒரு ஸ்டேட்டுக்கு அட்வான்ஸ்ட் சர்வேலன்ஸ் டூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அது மக்களோட ரெண்டு முக்கியமான டெமோக்ராட்டிக் டூலை வயலேட் பண்ணுது. ஒன்னு ரைட் டு பிரைவசி காலி ஆகுது, இன்னொன்னு அவங்களோட இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் என்ன ஆகுது? கர்டல் ஆகுதுல, அஃபெக்ட் ஆகுதுல. அப்ப ரெண்டு முக்கியமான ரைட்ஸ் வயலேட் ஆகும்போது வேற ஆப்ஷனே இல்லை, அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் டூலை, ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜியை ரெகுலேட் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் உருவாகணும். we have to create the legal framework. இது ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த அக்கா ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க் பண்றாங்க? பெருக்கிற வேலை செய்றாங்க, ஸ்வீப்பிங், மாப்பிங். ஒருவேளை இந்த அக்காக்கு 2 மாசமா சம்பளம் தரல வச்சு இங்க என்ன பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற இந்த அக்காவால லேபர் கோர்ட் போக முடியுமா? இந்த எக்ஸாம்பிளே சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல. ஜென்ரலா அந்த லேபர்ன்ற வார்த்தை கனெக்டட் வித் இண்டஸ்ட்ரி தானே. இந்த அக்காக்கு என்ன தோணும்? நான் ஒர்க் பண்றது ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரி கிடையாது. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணா லேபர் போலாம். இப்படி ஒரு லேபர்ல எனக்கு அப்ளை ஆகும், ஒரு டவுட் வருது இல்ல. இந்த எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போலாம். 1970 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது. பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டு வெர்சஸ் ராஜப்பா. கேஸ் நேம் உங்க பேப்பர்ல போட்டிருக்கு, இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு பாத்துருங்க. பட் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு பேசிக் லாவை சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஜட்ஜ் நினைச்சா இன்னோவேட்டிவா இன்டர்பிரட் பண்ண முடியும், இன்னோவேட்டிவா யோசிக்க முடியும்க்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜட்ஜ்மெண்ட் இது. ஆனா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிருஷ்ணகிரி தெரியும்ல. ஒருவேளை தெரியாதவங்க சர்ச் பண்ணுங்க. லேபர் சம்பந்தப்பட்ட நிறைய தீர்ப்பை கொடுத்த ஒரு முக்கியமான ஜஸ்டிஸ். இந்த கேஸ்ல, இந்த ஜட்மெண்ட்ல கிருஷ்ணர் சொல்றாரு ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு இடத்த பாக்குறீங்க, இல்ல ஒரு கம்பெனி பாக்குறீங்க, நீங்க ஒரு இடத்த பாக்குறீங்க, எதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவீங்க? அந்த இடத்துக்குள்ள இருக்கிற மிஷின்ஸை பொறுத்தா, அவுட்புட்டை பொறுத்தா, இல்ல ஃபேக்டரி மாதிரி இருக்குது அதை பொறுத்தா? இந்த அவுட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு விஷயத்தை இண்டஸ்ட்ரியல் டிஃபைன் பண்ண வேணாம். அந்த இடத்துக்குள்ள நடக்கிற ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கோட சிஸ்டத்தை பாருங்க. நீங்க பாக்குற இடத்துல நடக்கிற ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க் சிஸ்டமேட்டிக்கா இருக்க வச்சுக்கணும். அதாவது ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்ட். நீங்க இந்த வேலை செய்யணும், நீங்க இந்த வேலை செய்யணும், கரெக்டா ஆர்கனைசேஷன் வச்சுக்கணும். ரெண்டாவது, அந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, எம்ப்ளாயி இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அப்ப எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாய்க்கு நடுவில் ஒரு கோஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு வச்சுக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன், அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்பரா ஒரு குட்ஸோ இல்ல சர்வீஸோ உற்பத்தி பண்ணப்படுதுன்னா அந்த பகுதியை நீங்க இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம். அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரும் லேபரா பார்க்கலாம். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல. ஏதோ ஒரு பிளேஸ்ல வேலை சிஸ்டமேட்டிக்கா நடக்குது, ஆர்கனைஸ் நடக்குது. அங்க எம்ப்ளாயர் இருக்காங்க, எம்ப்ளாயி இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹியூமனுக்கு தேவையான ஒரு நீடை உற்பத்தி பண்றாங்கன்னா
அந்த இடத்த இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம், அங்க ஒர்க் பண்றவங்கள லேபரா பார்க்கலாம். அப்ப லேபரா பார்த்துட்டா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்ன பண்ண முடியும், லேபர் கோர்ட்டுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எதுவும் வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல ஆர்கனைஸ்டா இருக்கா, கண்டிப்பா இருக்குல்ல. டாக்டர்ஸ், நர்சஸ், டெக்னீஷியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கிளீனர்ஸ், ஸ்வீப்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் சிஸ்டமிக் ஆக்டிவிட்டி. அடுத்து அங்க சம்பளம் தர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா, முதலாளி தொழிலாளின்னு வேலை இருக்கா, இருக்கு. சம்பளம் தராங்க சில பேர், சம்பளம் வாங்குறாங்க சில பேர், அதுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கு. செகண்ட், மூணாவது ஹியூமன் நீட் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு குட்ஸையோ சர்வீசஸையோ ப்ரொடியூஸ் பண்றாங்களா, ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஹெல்த் கேரை உருவாக்குறாங்க. அப்ப இங்க ஒர்க் பண்ற அந்த ஸ்வீப்பருக்கும் லேபர் ரைட்ஸ் உண்டு. லேபர் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன ஆகுது, ஜஸ்ட் ஒரே ஒரு ஜட்மெண்ட்னால நம்ம பாக்குற பார்வை மாறுதில்ல. ஹாஸ்பிட்டலையும் இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம், ஸ்கூலையும் இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம், அங்க ஒர்க் பண்ற லேபரா பார்க்கலாம். அப்ப டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்ன ஆகுது, வைடன் ஆகுதுல. அப்ப டெஃபினேஷன் ஆஃப் லேபர் என்ன ஆகுது, நிறைய பேர் கவர் பண்ணுது, இன்க்ளூசிவ் உருவாக்குதுல, ஒரு சேஃப்கார்ட் ஷீல்டு உருவாக்குதுல. எஸ், ஆக்சுவலா 1947ல இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆக்டை தான், இந்த சட்டத்தை தான் விசாரிச்சுட்டு இருக்கு. 1978 பார்த்தோம்ல, ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல கிருஷ்ணயர் ஜஸ்டிஸ் எந்த ஆக்டை பத்தி பேசுறாருன்னா, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல இருக்கிற வாட் இஸ் இண்டஸ்ட்ரி டெஃபினேஷன் இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரி டெஃபினேஷனை எப்படி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி டெஃபினேஷனை அது தோற்றத்தை மட்டும் வச்சு பார்க்காம அது என்ன பண்ணுது வேலை, எப்படி பண்ணுது வேலை. ட்ரிபிள் டெஸ்ட். வாட் இஸ் ட்ரிபிள் டெஸ்ட்? இப்போ பார்த்தோம்ல, சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ஆர்கனைஸ்டா ஒர்க் பண்றாங்களா, கோஆபரேஷன் இருக்கா, எம்ப்ளாயி ஒரு ஹியூமனுக்கு தேவையான நீடை ப்ரொடியூஸ் பண்றாங்களா, இந்த மூணும் இருந்தால் அந்த பகுதி இண்டஸ்ட்ரியா பார்க்கலாம். ட்ரிபிள் டெஸ்ட்னு உருவாக்குறாங்க. 1970 ஜட்மெண்ட் வழியாக ஒரு ட்ரிபிள் டெஸ்ட் உருவாக்கப்படுகிறது. அந்த ட்ரிபிள் டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒருத்தர் ஒர்க் பண்ற இடம் இண்டஸ்ட்ரியா இல்லையான்னு ஈஸியா முடிவு பண்ண முடியுது. ஸோ 1947ல போட்ட ஒரு ஆக்டை இன்டர்பிரட் பண்ணி வந்த ஜட்மெண்ட் தான் 1978 ஜட்ஜ். ஓகேல, ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ்ல முக்கியமான பிரச்சனை பத்தி 1947 ஆக்டை பத்தி, அந்த ஆக்டை இன்டர்பிரட் பண்ணி அந்த டெஃபினேஷனை வைடர் பண்ணி வந்த ஜட்மெண்ட் தான் 1970 ஜட்மெண்ட். ஸோ ஓகேல, கிளியர்ல. ஸோ இந்த பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்ன, இப்போ சொல்ல போறதா கோர் இம்பார்ட்டன்ட் நியூஸோட கோர் ஐடியாவே தான். ஸோ ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். 1947ல வந்த ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்டை இன்டர்பிரட் பண்ணி வந்த ஜட்மெண்ட் தான் 1978 கிருஷ்ணயர் ஜட்மெண்ட். ஒருவேளை இந்த ஆக்டை தூக்கி வச்சுக்கலாம், இந்த ஆக்டை தூக்கியாச்சு. இப்போ ரீசெண்டா வந்த கவர்மெண்ட் இந்த ஆக்டை தூக்கிட்டு, பார்லிமெண்ட் தூக்கிட்டு புதுசா ஒரு இண்டஸ்ட்ரியல் கோட் உருவாக்குறாங்க வச்சுக்கலாம், வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். இப்போ நியூ கோட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பழைய ஆக்ட் இருந்துச்சுல, இந்த பழைய ஆக்ட் பேஸ் பண்ணி ஜட்மெண்ட் இருக்குல்ல, ஜட்மெண்ட், ட்ரிபிள் டெஸ்ட், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த ட்ரிபிள் டெஸ்ட் பேஸ் பண்ணி இந்த நியூ ஆக்டை பார்க்கலாமா, இல்ல இதெல்லாம் தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா பார்க்கலாம்? இது லாஜிக். இந்த ட்ரிபிள் டெஸ்ட் முக்கியம் இல்ல. ஈவன் பழைய ஆக்டை என்டர் பண்ணி வந்த ஜட்மெண்டா இருந்தாலும் அந்த ட்ரிபிள் டெஸ்ட் நிறைய பேர் சேஃப்கார்ட் பண்ணுது, கரெக்டா? பட் இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்மெண்ட் வந்து மாறி இருக்கு. ஸோ ஓரளவு கிளியர் இல்ல. அகைன் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பழைய லாஸ்லாம் இருக்குல்ல, அதாவது கம்பைல் பண்ணி புதுசா வந்த ஒரு கோட் 2025ல நடைமுறைக்கு வந்தது. அப்போ இது வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கிடையாது. 1947 லாலாம் கிடையாது. 47 லாவே போயிடுச்சுன்னா அதுக்கு வழியா வந்த 1970 ஜட்மெண்ட் வேலிடா இல்லையா? ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, ஈவன் ஜட்மெண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் குட்டா இருந்தாலும், கிருஷ்ணயர் சொன்ன அந்த ட்ரிபிள் டெஸ்ட்ல யூஸ்ஃபுல்லா இருந்தாலும், அந்த பழைய ஜட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணி இந்த நியூ லாவை பார்க்க வேண்டாம், பழைய அப்படியே விட்டுறலாம். இதுக்கப்புறம் புதுசா ஒரு இஷ்யூ வருது. இப்போ நாளைக்கு ஒரு புதுசா ஒரு லேபர் இஷ்யூ வருதுன்னா அந்த இஷ்யூவை எப்படி பார்க்கலாம், அந்த இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை எப்படி பார்க்கலான்றத பழைய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி யோசிக்காம இந்த நியூ டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட்டை கண்டெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்டர் பண்ணி யோசிக்கும். இது யார் சொல்லியிருக்கா? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் சொன்னது கிடையாது. இந்த தீர்ப்பை வழங்கியது 9 ஜட்ஜ் பெஞ்சஸ், 9 பேர் கொண்ட ஜட்ஜஸ் சொன்ன தீர்ப்பு. இந்த கோர் பாயிண்ட் புரியுதா? இப்போ நாளைக்கு ஒரு இஷ்யூ நடக்குது. இப்போ அதில் ஒரு ஜட்ஜ் யோசிக்கணும், வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒரு கொஸ்டின் வரும்போது அந்த கொஸ்டினை 1947 ஆக்டை வச்சு பார்க்க முடியாது. அந்த ஆக்ட் தூக்கியாச்சு, புதுசாக வந்தாச்சு. அட் தி சேம் டைம் ஒரு ட்ரிபிள் டெஸ்ட் பார்த்தோம்ல, ட்ரிபிள் டெஸ்ட் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. ட்ரிபிள் டெஸ்ட் வந்து அந்த ஆக்டுக்கு வந்தது, பழைய பேஸா வச்சுக்கிட்டு அந்த நியூ கோடை பயன்படுத்த வேணாம். ஓகேவா? அந்த நியூ கோடை படிங்க, அதில் என்ன போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி டெஃபினேஷனை உருவாக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் தி நியூ லா இட் செல்ஃப், விச் மீன்ஸ் ஃப்ரெஷ் ஸ்லேட் சொல்லலாமா, புதுசாக ஆரம்பிக்கும். ஸோ கிளியர்ல. இப்போ அடுத்த டவுட் வரும்ல, நாளைக்கு ஒரு புதுசாக ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த நியூ இஷ்யூவை நியூ லா பேஸ் பண்ணி யோசிக்கலாம். பட் ஆல்ரெடி பழைய இஷ்யூ இருக்கும்ல, இந்த கோடு வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற இஷ்யூஸ் இருக்கும்ல, பெண்டிங் கேசஸ் இருக்கும்ல, அந்த பெண்டிங் கேசஸ்க்கு இஷ்யூஸ்க்கு எதை பார்க்கலாம்? ஸோ ஓல்டர் இஷ்யூஸ்க்கு ஓல்டர் லாஸ், ஓல்டு இன்டர்பிரேஷன் ஜட்மெண்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஃபியூச்சர்ல வரப்போற நியூ இஷ்யூஸ்க்கு மட்டும் அந்த நியூ லாவை பயன்படுத்தும். ஸோ என்ன பண்ணல, ரெட்ரோஸ்பெக்டிவா போயிட்டு பழைய கேசஸ்க்கு இது அப்ளை ஆகுன்னு சொல்லல, நியூ கேசஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளை ஆக போகுது. நியூ டெக்ஸ்ட் பழைய கேசஸ்க்கு பழைய ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இல்ல, கிளியர் இல்ல. ஸோ 1 செகண்ட் ரிமைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? 3 பாயிண்ட் தான் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் டோர்னு சொல்லலாமா, அதாவது 1978ல ஒரு ஜட்மெண்ட்னால இண்டஸ்ட்ரியோட டெஃபினேஷன் வைடன் ஆகுதா. ஸோ இண்டஸ்ட்ரி காட் எ வைடர் மீனிங். அந்த வைடர் மீனிங்னால யாருக்கு நல்லது? லேபர்ஸ்க்கு நல்லது. இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு இந்த வார்த்தை சொல்லலாமா, கிளீன் பிளேட் சொல்லலாமா. இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு நியூ கோட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூ லா நியூ கோட்ல என்ன போட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். பழைய லாஸ் வழியா வந்த பழைய ஜட்மெண்ட்ஸை எடுத்துட்டு வர வேண்டாம், கிளீன் ஆரம்பிக்கலாம். நியூ கோட், அந்த நியூ கோடை படிச்சு என்ன இன்டர்பிரேஷன் தோணுதோ அது வழியாக ஜட்மெண்ட் தரும். பழைய ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே பழைய லாஸோட இன்டர்பிரேஷன், அது தேவையில்லை. அதெல்லாம் பார்த்தோம்.
செகண்ட் பாயிண்ட் க்ளீன் பிளேட், நியூ கோட், நியூ இன்டர்பிரேஷன் பேஸ்ட் ஆன் தி நியூ டெக்ஸ்ட். கரெக்டா. பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகி இதுக்கப்புறம் நடக்க போற எல்லா இஷ்யூஸ்க்கும் நியூ கோடை படிச்சு தீர்ப்பை தரலாம். பட் இந்த கோட் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழைய இஷ்யூஸ், பழைய கேசஸ், ஓல்டர் ஃப்ரேம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணலாம். அதான பழைய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தரலாம். ஸோ க்ளீன் பிளேட்டா இருந்தாலும் 2 ட்ராக்ஸா, பழைய டிஸ்பியூட்டுக்கு பழைய மெத்தட், நியூ டிஸ்பியூட்டுக்கு நியூ கோட். ஸோ இது வரைக்கும் பார்த்துக்க முடிய பாயிண்ட் 1978 இண்டஸ்ட்ரி டெஃபினிஷன், வைடர், நியூ கோட், நியூ இன்டர்பிரேஷன், ஓல்டர் டிஸ்பியூட், ஓல்டு ஃப்ரேம் ஒர்க். இந்த எல்லா பாயிண்ட்ஸும் யார் சொன்னது? சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ். எல்லா ஜட்ஜஸும் இதே பாயிண்ட் சொன்னாங்களா? கிடையாது. 9 ஜட்ஜஸ்ல ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் இன்னொரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. அந்த ஒரு ஜட்ஜ் உமன் ஜட்ஜ் நாகரத். ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ 1978ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் பழைய லாஸ் பேஸ் பண்ணி இருந்தாலும் அந்த ட்ரிபிள் டெஸ்ட் இப்போ வரைக்கும் ரிலவெண்டா இருக்கு. அந்த பாயிண்ட் புரியுதா? அந்த டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? ப்ராடரா இருக்கு. இந்த ப்ராடரா இருக்கிறதுனால நிறைய லேபர்ஸ் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கே தவிர பிரச்சனை வரும். இந்த ட்ரிபிள் டெஸ்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அது வேணாலும் மாற்றும். பட் ஆல்ரெடி சரியா இருக்கும்போது எந்த காரணத்துக்காக, எந்த லாஜிக்கல் ரீசனிங்காக இந்த டெஸ்ட் எல்லாமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? புதுசா ஒரு லா வர்றதுனால மட்டுமே இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் பழைய ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பழைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லக்கூடாது. இப்போ ரிலவெண்டா இருக்கான்னு பாருங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல, நகரத்துல பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ட்ரிபிள் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரிபிள் டெஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ராடன் ஆகுதுல்ல, தட் இஸ் மோர் ரிலவெண்ட் இன் திஸ் கண்டெம்பரரி வேர்ல்ட். என்ன ரீசன்? 1970s 60s அந்த டைம்ல நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணது கவர்மெண்ட் மேனேஜ் தி இண்டஸ்ட்ரீஸ். பட் இந்த காலகட்டத்தில் பிரைவேடைசேஷன், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், எல்லா இண்டஸ்ட்ரியும் பிரைவேடைஸ் ஆகப்பட்டு இருக்கு. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் வித்துட்டு இருக்கு. அப்ப மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட்டா இருக்கும்போது பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள லேபர்ஸோட லீகல் ப்ரொடெக்ஷன் எப்பொழுதுமே வீக்கா இருக்கும். அப்ப வீக்கா இருக்கிற அந்த டைம்ல லேபர்ஸோட டெஃபினேஷன் வைடரா இருக்க வேண்டியது அவசியம். இந்த கோர் பாயிண்ட் புரியுதுல? இந்தியாவோட சேஞ்சிங் ஸ்டைல் ஆஃப் எக்கனாமி, மாற்றம் அடையக்கூடிய இந்த பொருளாதாரத்துக்கு எல்லாரும் உள்ளடக்கிய ஒரு லேபர் டெஃபினேஷன் முக்கியம். அந்த லேபர்ஸை பாதுகாக்கிற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி டெஃபினேஷன் வைடராகவும் இன்க்ளூசிவாகவும் இருக்கு. அப்போ ஜஸ்ட் ஒரு லா புதுசா வரதுனால, ஒரு கோடு புதுசா வரதுனால பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேணாம், புது டெக்ஸ்ட்டை இன்டர்பிரட் பண்ணி யோசிக்கலாம்னு சொல்லும்போது இந்த இன்சைட்ஸ் வந்து ப்ராக்ரஸிவ் உருவாக்கல, டவுட்ஃபுல் உருவாக்கு. ஆல்ரெடி சேஃபா இருக்கிற ஒரு லேபர்ஸை வீக் ஆக்க ஒரு சான்ஸா இருக்கு. தேர்ஃபோர் மெஜாரிட்டி ஜட்ஜஸ் ஒரே கருத்தை சொல்லியிருந்தாலும் இதை ரீகன்சிடர் பண்ணும். ஸோ இது வந்து நகரத்னாவோட டிசென்ட் வாய்ஸ். எப்பொழுதுமே ஒரு டிசென்ட் வாய்ஸ் எல்லாரும் ஒன்று சொல்றாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம்? ஒரு விஷயத்தை இன்னொரு வகையில பாக்குறது, ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவ் பார்க்க வைக்கிறது யாரு? டிசென்ட் பாயிண்ட் புரியுதுல? உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு ஃப்ரெஷ் இன்டர்பிரேஷன் கிடைக்கணும்னா, இல்ல உங்களை பத்தியே, உங்க லைஃப் பத்தியே ஒரு நியூ இன்டர்பிரேஷன் கிடைக்கணும்னா நீங்க எதிர்பார்க்க வேண்டியது, நீங்க கேட்க வேண்டியது டிசென்ட் வாய்ஸ். பார்க்க கிரிட்டிக் மாதிரி இருந்தாலும் நமக்கு நம்மளை பத்தியான ஒரு நியூ ஃப்ரெஷ் வாய்ஸ் கிடைக்கும். ஸோ ஓகேல, கிளியர் இல்ல? ஸோ இந்த ஆர்டிகல் வழியாக தெரிஞ்சுக்க வேண்டிய 4 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்: ஓப்பன் டோர், கிளீன் ஸ்டேட், 2 ட்ராக்ஸ் அண்ட் ஃபைனலி டிசென்ட் வாய்ஸ். அண்ட் டிசென்ட் வாய்ஸ் வழியாக நமக்கு ஒரு முக்கியமான கான்ஃபிளிக்ட் தெரிய வருது. பார்லிமெண்ட் அடிக்கடி லாஸை மாற்றிட்டே இருக்கலாம். புது லா வர இந்த பழைய லா பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ல, பழைய லா பேஸ் பண்ணி வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட். எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல இருக்கிற சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, இந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஜஸ்ட் நாட் இந்த லா ஒரு இன்டர்பிரேஷன் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் வழியாக ஏதோ ஒரு லேபரையோ ஏதோ ஒரு பீப்புளையோ சேஃப்கார்ட் பண்ண வந்த ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஜஸ்ட் ஒரு நியூ லா வரதுனால பழைய சேஃப்கார்ட்ஸ் ஏன் ரிமூவ் பண்ணும்? பழைய சேஃப்கார்ட்ஸ் ஏன் லாஸ் பண்ணும்? அப்போ என்ன பண்ணலாம்? எப்படி பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ள இருக்கிற எல்லா சேஃப்கார்டும் ஒரு நியூ சிஸ்டத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? How the old judgments, all the safeguards can travel into the new system. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த அண்ணன் வந்து ஒரு மீன் பிடிக்க போற ஒரு அண்ணன். ஸோ காலையில் சீக்கிரமா எழுந்துட்டாரு, கடலுக்கு போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 மணி வச்சுக்கலாம். இவர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணுன்றது முடிவு பண்றது அவர் கிடையாதுல்ல, கடல் தான் முடிவு பண்ணும். ஸோ அன்னைக்கு 4 மணிக்கு போறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நல்லா கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவர் கைட் பண்றது பெரிய ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, அந்த பெரிய கடல்ல நம்மள யார் வாட்ச் பண்றாங்க எதுவுமே கிடையாது. அப்ப என்ன ஆகலாம்? நடு கடல்ல வந்து ஒரு பெரிய ஸ்டார்ம் வரலாம், இல்ல வேற ஏதோ கண்ட்ரியோட வெசல்ஸ் வரலாம், இல்ல இன்ஜின் ஃபெயில் ஆகலாம், எதுவும் நடக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த லைஃப்ல வந்து ரொம்ப நார்மல். ஸோ இது எல்லாமே அவர் லைஃப்ல ரொம்ப நார்மல், அவர் நார்மலா எடுத்துக்கிறார். பட் நாம யோசிக்கலாம், இவ்வளவு தூரம் போற ஒரு போட்டுக்கு பாதுகாப்பு யார்? அங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா யார் வந்து பாதுகாப்பு? ஸோ இந்த கொஸ்டின் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு சீன் போலாம். இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஜப்பானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷின்சிரோ கோயிசுமி, ஜப்பான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது 2 பேரும் ஒரு டாக்குமெண்ட்ல சைன் பண்றாங்க. எதை பத்தியான டாக்குமெண்ட்? மேரிடைம் செக்யூரிட்டி. இப்ப புரியுதுல? எஸ். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க சைன் பண்ணது MOA, மெமரண்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். மெமரண்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ன்றது ஒரு டெக்னிக்கல் வேர்ட். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நாம 2 பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். பட் பேசினா மட்டும் போதாது இல்ல, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை தான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெளிவா எழுதி வச்சுக்கலாம். ஸோ பேசினதை ரிட்டன் ஃபார்மேட்ல எழுதி நம்ம 2 பேரும் இதை பண்ண போறோம்னு முடிவு பண்றாங்கல்ல, அரேஞ்ச்மெண்ட், மெமரண்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். அன்னைக்கு பேசின விஷயத்த ஒரு மெமரி மாதிரி ரெடி பண்ணிப்பாங்க, அதை சைன் பண்ணிப்பாங்க. அப்ப எதை பத்தி பேசினாங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, மேரிடைம் செக்யூரிட்டி கோஆபரேஷன்.
2 கண்ட்ரியும் கடல்ல பாதுகாப்பு உருவாக்குறதுக்கான ஒரு கோஆபரேஷன். சில பேர் யோசிக்கலாம், இந்தியாவுக்கு தனி நேவி இருக்கு, நம்ம நேவியை பாத்துக்க போகுது, ஜப்பானுக்கு தனி நேவி இருக்கு, அவங்க ஏன் அவங்க பாத்துக்க போறாங்க, எதுக்கு இன்னொரு ஆள்? யோசிக்க முடியுதா? கடல் வந்து ரொம்ப பெருசு இல்ல, ஜஸ்ட் ஒரு ஆள் பாக்குறத விட 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது, அப்ப 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது எஃபிஷியண்டா இருக்கும்ல. அவங்க பார்த்த விஷயத்த நமக்கு ஷேர் பண்ணலாம், இந்தியா பார்த்த விஷயத்த நேவி பத்தி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. அப்ப இந்த அக்ரிமெண்ட் வழியா, இந்த MOA வழியா 2 நேவி ஃபோர்ஸ் என்ன பண்ண போகுது, தனக்கு மெரிடைம்ல கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க போகுது, எக்ஸசைஸ் பண்ண போகுது. வாட் இஸ் எக்ஸசைஸ்? ஒரு ரியலா எமர்ஜென்சி வரும்போது, கடல்ல ஒரு எமர்ஜென்சி வரும்போது 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து இப்படி ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி பார்க்கலாம், எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம், மெரிடைம் எக்ஸசைஸ். 3வது லாஜிஸ்டிக் சப்போர்ட். நடு கடல்ல வந்து ஒரு கப்பலுக்கு ஃபியூல் இல்ல, ஏதோ இஷ்யூ, அப்ப என்ன பண்ணலாம், 2 கண்ட்ரியும் சேர்ந்து சப்போர்ட் தரலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட். பாயிண்ட் புரியுதுல? வெறும் சேஃப்டி மட்டும் கிடையாதுல்ல, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், லாஜிஸ்டிக் சப்போர்ட், எல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தை. ஜப்பான் இந்தியா ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப். இங்க ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எதை பத்தி பேசுறாங்க? ஓஷனோட ஸ்ட்ராட்டஜி. எந்த ஓஷன்? இந்தியாவுக்கும் ஜப்பான் நடுவில் இருக்கிற ஓஷன், இண்டோ பசிபிக் ஓஷன். இப்ப அடுத்த கீவேர்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு அப்டேஷன். 2 கண்ட்ரியும் இந்த இண்டோ பசிபிக் ஓஷன்ல அவங்க வாட்ச் பண்றதை, அப்சர்வ் பண்றதை, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டாங்கன்னா என்ன உருவாகும்? அவங்களுக்குள்ள இந்த இண்டோ பசிபிக் ஓஷன்ல அவேர்னஸ் உருவாகுமா? மெரைடைம் டொமைன் அவேர்னஸ். இன்னொரு வார்த்தை, எந்த கப்பல் எங்க இருக்கு, யார் என்ன மூவ்மெண்ட் பண்ணாங்க, கம்ப்ளீட் ரியல் டைம்ல அவேர்னஸ் கிடைச்சிடும். ஸோ கிளியர்ல. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, சரி கடல்ல வந்து அந்த ஒரு அண்ணன் போறாங்கல்ல, மீன் பிடிக்க போவாங்கல்ல, அவங்க மட்டும் கிடையாது இல்ல, இன்னொரு முக்கியமான ஆக்டிவிட்டி இருக்குல்ல, நம்ம நாட்டுக்கு தேவையான முக்கியமான எல்லா பொருளும் வர்றது எப்படி? கடல் வழி தானே. இந்த லேண்ட்ல எப்படி வந்து ரோடு இருக்கும், ரோடு எப்படி வந்து ரூட்டோ, அதே மாதிரி கடல்லையும் ரூட் இருக்கும். அதுக்கு பேர் என்ன? சி லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், SLOC சொல்லுவாங்க. இங்க லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒண்ணு, 2 கப்பல் பேசிக்கிறது இல்ல, பீப்பிள் டாக்கிங், அது கிடையாது. எப்படி லேண்ட்ல ஹைவேஸ் மாதிரி ஓஷன் ஹைவேஸ். புரியுதா? ஒரு ரோட்ல ஒரு பஸ்ஸோ லாரியோ சேஃபா போறதுக்கு என்ன இருக்கு, எல்லா ஃபென்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குல்ல. அதே மாதிரி கடல்ல ஒரு கப்பல் சேஃபா டிராவல் பண்ணணும்னா என்ன தேவை? அதை பார்த்து நிறைய கப்பல் தேவை இல்ல. ஸோ அதுக்கு 2 கண்ட்ரியும் ஜாயிண்ட் எக்ஸஸ் பண்ணுவாங்க. மீனிங் புரியுதுல? எப்படி ரோட்ல ஒரு சேஃப்டி இருக்கோ அதே மாதிரி ஓஷன்ல இந்த குட்ஸ் வரதுல சேஃப்டி இல்லைன்னா குட்ஸ் வரது என்ன ஆகும்? டிலே ஆகும். அப்ப டிலே வராம பாத்துக்கிறதுக்கு இதை எமர்ஜென்சினா கப்பல்கள் போகணும்ல பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு எக்ஸசைஸ். சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷனை சேஃபா வச்சுக்கிறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு போட்டு சேஃப்டியா போறதுக்கு மானிட்டர் பண்றதுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறோம். 2வது சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன், ஃபுல் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு சேஃப்டி ஆக்கிறதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம். 3வது சம்டைம்ஸ் கடலுக்கு கீழே வெடி வச்சிருப்பாங்க, மைன்ஸ். ஒருவேளை கடலுக்கு கீழே மைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஈஸியா நியூட்ரலைஸ் பண்றதுக்கான கோஆபரேஷன். ஸோ இது எல்லாமே சேஃப்டி பொறுத்தா, செக்யூரிட்டி பொறுத்தா. கடல்ல அப்சர்வ் பண்றோம், அவேர்னஸ் உருவாக்கிக்கிறோம், டிராவலை ஸ்ட்ராங் ஆக்குறோம், மைன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நியூட்ரலைஸ் பண்றோம். அண்ட் இது கூடவே 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து தனக்கான ஷிப்ஸ் டெவலப் பண்ண போகுது. ஷிப் பில்டிங். இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஷிப்பை டிசைன் பண்ணி பில்ட் பண்ண போறோம். இப்போ என்ன ஆகும்? ஒரு ஷிப் பில்டிங் உருவாக்குறதுக்கே தேவை ஷிப் யார்ட்ஸ் தேவை, அதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை, டெக்னீஷியன்ஸ் தேவை, வெல்டர்ஸ், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஸோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், சப்ளைஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்களே. அப்போ மெரிடைம் கோஆபரேஷன்றது வெறும் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது. மெரிடைம் கோஆபரேஷன் ஸ்ட்ராட்டஜி வருது, செக்யூரிட்டி வருது, இண்டஸ்ட்ரி வருது, எக்கனாமி வருது. அண்ட் இன்னொரு பாயிண்ட், எக்ஸசைஸ் பத்தி பார்த்தோம்ல, என்ன மாதிரி எக்ஸசைஸ், அதோட நேம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு லாஸ்டா டேர்ம்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்கேன், அதுல வந்துடும். ஸோ எக்ஸசைஸ் பத்தின டீட்டெயில் லாஸ்டா கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருக்கேன். பட் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, வழக்கமா நேவி எக்ஸசைஸ் இருக்கும், இந்த நார்மல் எக்ஸசைஸ் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்குறாங்க. விச் மீன்ஸ் புதுசா வந்துச்சுல, அன்மேண்ட் வெஹிக்கல்ஸ், ட்ரோனை பயன்படுத்துறாங்க, வெசல்ஸை பயன்படுத்துறாங்க. லாஜிக் புரியுதா? இப்ப கடல்ல எமர்ஜென்சியோ சுச்சுவேஷன் வருது, அதை சரி பண்ணணும். அதை சரி பண்றதுக்கு இப்போ ட்ரோன்லாம் தேவைப்படுது. அப்போ இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது எக்ஸசைஸை நார்மலா பண்றதை விட இன்னும் காம்ப்ளெக்ஸா அன்மேன் வெஹிக்கல் யூஸ் பண்ணியும் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் தேவையில்ல. ஸோ இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸ் ரெடி பண்றாங்க. டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ், ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸ். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 2 கண்ட்ரி சேர்ந்து கோஆபரேட் பண்ண போறாங்க. சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னா முதல்ல 2 கப்பலுக்கும் தேவை கம்யூனிகேஷன் சிஸ்டம். இல்ல 2 கண்ட்ரி சேர்ந்து ஒர்க் பண்ணும்ல, கம்யூனிகேஷன் தேவையில்ல. யூனிகான், அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்தியாவோட DRDOவும் ஜப்பானோட ஆட்லா, இது தேவையில்லை. இந்தியாவோட DRDOவும் ஜப்பானோட ATLA 2 ஆர்கனைசேஷனுக்கு சேர்ந்து இந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜி உருவாக்கிருக்காங்க. சரி, ஒரு ஷிப் இருக்குன்னா இந்த ஷிப்ல அட்டாச் பண்ண வேண்டிய கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆண்டனாவோட ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஷிப்ல யூஸ் பண்ணிக்கிற ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ ஷிப் பார்ன் யூனிகான் ஆண்டனா பேஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ ஹெட்டிங் படிங்க, இந்தியா ஜப்பான் சைன் மெரிடைம் செக்யூரிட்டி பேக்ட் டு டீப்பன் தி டிஃபென்ஸ் கோஆபரேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் டாபிக்கை முடிச்சாச்சு. இந்த லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல நிறைய டேர்ம்ஸ் பார்த்தோம்ல, அந்த எல்லா டேர்ம்ஸுமே ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. நான் ஒரு டேர்மா சொல்றேன், ஜஸ்ட் பாஸ் பண்ணி மைண்ட்ல வருதான்னு சொல்லுங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் SOF, ஞாபகம் இருக்கா? ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸஸ். இதுல கீவேர்டு என்னது? ஸ்பெஷல். யார் இருக்கிறதுலே ஹைலி ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். ஒரு முக்கியமான மிஷன் இல்ல டேஞ்சரஸ் மிஷன்னா நம்ம ஊர்ல இருந்து, நம்ம கண்ட்ரில இருந்து ஹைலி ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் அனுப்புவாங்க. அந்த ஹைலி ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ்க்கு பேர் தான் ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸஸ். அவங்க யார் கிடையாது? ரெகுலரா ஒர்க் பண்ணுவாங்களே, ரெகுலரா ஒர்க் பண்ற ஆர்மி பர்சனல் கிடையாது. ஒரு டேஞ்சரஸ் ஒர்க்கை பண்ணக்கூடிய ஹைலி ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். ஸோ ஸ்பெஷல் ஆபரேஷன் ஃபோர்ஸஸ் ரெடியா இருக்கு, எப்போ தேவையோ கடலுக்கு அனுப்புவாங்க.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் டேர்ம் கண்டிப்பா இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல? வாட் இஸ் இன்டகிரேட்டட்? இந்தியாவில் 3 வகையான ஃபோர்ஸ் இருக்கு. ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கு, நேவி ஃபோர்ஸ் இருக்கு, ஏர் ஃபோர்ஸ் இருக்கு. சில முக்கியமான ஆபரேஷன்ல, சில முக்கியமான இஷ்யூ டைம்ல இந்த 3 ஃபோர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். தனித்தனியா ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த 3 ஃபோர்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் தேவையில்ல, இப்படி ஒர்க் பண்ணணும்னா அதுக்கான பிளேஸ் தான் இன்டகிரேட்டட் தியேட்டர் கமாண்ட்ஸ். அது ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இது தெரியும், தேர்ட் வார்த்தை அன்மேன்ட் சிஸ்டம்ஸ், ட்ரோன்ஸ், அன்மேன்ட் வெசல்ஸ். அதாவது ஒரு பர்சன் உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் ஆகிற சிஸ்டத்தை ஒர்க் பண்ணி பார்க்குறோம். அன்மேன்ட் சிஸ்டமும் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு 3 வகையான எக்ஸசைஸ் பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் ஆர்மி எக்ஸசைஸ் பார்த்தோமா? இந்தியனோட ஆர்மியும் ஜப்பான் ஆர்மியும் சேர்ந்து ஒர்க் பண்ற எக்ஸசைஸ் பேர் என்ன? தர்மா. ஸோ லேண்ட் எக்ஸசைஸ். அடுத்து கடல் பார்த்தோமா? அதுக்கு பேர் என்ன? ஜெய் மெக்ஸ் பார்த்தோமா? அண்ட் 3வது என்ன பார்த்தோம்? 2 கண்ட்ரியோட ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ண போதா? 2 கண்ட்ரியோட ஏர்ஃபோர்ஸும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண போறதுக்கு டேர்ம் என்ன? வீர் கார்டியன் 26 தானே? ஸோ தர்மா, ஜெய்மெக்ஸ், வீர் கார்டியன் 26. இது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து முக்கியமான டேர்ம் யூனிகார்ன். ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் யூனிகார்ன்? 2 கப்பலுக்கு நடுவில் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டெக்னாலஜி. அதாவது ஒரு கப்பலில் ஃபிட் பண்ற அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷனல் டெக்னாலஜி தான் யூனிகார்ன். கரெக்டா? ஸோ இந்தியன் ஷிப்பும் ஜப்பானீஸ் ஷிப்பும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி. அடுத்த கீவேர்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபோரம். இது நான் இருக்கா இந்த கீவேர்ட்? எப்பெல்லாம் ஃபோரம் வருதோ திஸ் இஸ் மீன்ஸ் ரெகுலரா மீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி. எதை பத்தி? டிஃபென்ஸ் பத்தி. இந்த பாயிண்ட் புரியுதுல? இந்த ஃபோரம்ல இந்தியன் டிஃபென்ஸ் சார்ந்து இல்லை ஜப்பான் டிஃபென்ஸ் சார்ந்து அஃபிஷியல்ஸும் வரும், இல்லை டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸும் வரும். ஸோ அஃபிஷியல்ஸ் கம்பெனிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அடுத்து என்ன தேவை, இந்தியா ஜப்பானுக்கு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அடுத்து எது கோஆபரேட் பண்ணலாம், அதை பற்றி பேசுகிற ஒரு ஃபோரம். அடுத்த முக்கியமான கீவேர்டு ஞாபகம் இருக்குல்ல? ஒர்க்கிங் குரூப். டிஜி லெவலில் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கிற ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆஃபிஷியல்ஸ் குரூப் ஒர்க்கிங் குரூப். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா 2 கண்ட்ரியோட மினிஸ்டர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இப்போ அடுத்த லெவலில் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்றாங்க அஃபிஷியல்ஸ். அவங்க என்ன பண்ணணும், அடுத்த அக்ரிமெண்ட் என்ன பண்ணணும் அதை பத்தி பேசுவாங்க. அதனை பார்த்தோம். 2 மினிஸ்டர் சைன் பண்ணியாச்சு, நிறைய லிஸ்ட் போட்டாச்சு. இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண வேண்டியது அடுத்த அஃபிஷியல்ஸ். ஸோ அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய குரூப். அண்ட் லாஸ்ட்லி 2+2 டயலாக். அது உங்களுக்கு தெரியும். இந்தியாவோட 2 மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஜப்பான் 2 மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர். கிளியர்ல?